குருவே துணை. இறைவணக்கம். இருப்பு நிலையாய் இறைவாய் எங்கும் எங்கும் இருந்தமர்ந்து எப்பொருளோடும் நிறைந்தனைத்தும் இயக்குகின்றாய் உனது அளப்பரிய ஆற்றல். எழுச்சி சோழமலையாம் விண்ணின் மூலம் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் வெளியாய் நின்று விளங்கும் பூரண பொருளே, தூயோய் உந்தன் விந்தை செயல் பேரியக்க மண்டலத்தில் விரைந்து சுழன்று ஓடும் எண்ணறிய கோள்கள். திருப்புகழாய் உன் பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிறர் உணர பாடியுள்ள தெய்வமொழி என் உளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத இன்பத்தில் திளைத்தேன். மூல கருப்பொருளே, என் மனதின் அடித்தளத்தில் களங்கமெனும் அலை நிற்க கண்டேன் உன்னை. கடலதுவே அலையாகி அலைகளோடே கலங்காது நிற்கும் கடல் நீரை போன்று. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வளித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த மௌனம் நிகழ்வு நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. துரியாதீத தவம் இயற்ற உள்ளோம். தொடங்கும் முகமாக நாடி சுத்தி பிராணாயாமம். வாழ்க வளமுடன். சத்சங்கத்தில் இணைத்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் சொல்லி மௌனம் தொடங்குகின்றோம். திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரினும் அறிவை அறிதல் கிட்டும். வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மௌனம் என்று சொல்லக்கூடியது இந்த மனதை பற்றி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்று குறிப்பிடுவார் அருட்தந்தை அவர்கள். இந்த மனம் என்பது எப்படி இயங்குகின்றது, எது மனமாக இருக்கின்றது என்று பார்க்கும்போது உயிர்தான் படர்க்க நிலை எய்தி மனமாக இயங்குகின்றது. உயிரின் படர்க்கையை மனம் என்று சொல்லும் போது அந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை தர வேண்டும் என்றால் அதனுடைய மூலத்தை தெரிந்து கொண்டு அதன் மீது அந்த மனதை ஒடுக்கும் போது அந்த மனமானது உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதிக்கு திரும்புகின்றது, அறிவு நிலைக்கு திரும்புகின்றது. அப்படி மனமானது உயிரை கவனிக்க கவனிக்க அதற்கும் மேலாக நம்முடைய எண்ணமானது அதையும் தாண்டி நுணுகி செல்ல ஆரம்பிக்கும். அதாவது உயிருக்கு எது மூலமாக இருக்கின்றது அல்லது எது நமக்குள்ளாக உயிராக உள்ளது என்ற சிந்தனையை நமக்குள்ளாக எழுப்பிக் கொள்ளும் போது அந்த இறைநிலையே நமக்குள்ளாக உயிராக உள்ளது என்ற உண்மை தெரிந்து கொண்டு அந்த இறைநிலையே நமக்குள்ளாக உயிராக அதனுடைய படர்க்கை மனமாக இருக்கும் போது நாம் ஏன் இந்த எல்லை கட்டிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை
விரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த எல்லை கட்டிய நிலை எதன் காரணமாக என்று மேலும் சிந்திக்கும் போது புலன்மயக்கம் தான் காரணம். புலன் மயக்கத்திலே நாம் ஈடுபட்டிருக்கும் போது, அதாவது விழிப்பு அற்ற நிலை, அந்த நிலையில் புலன்மயக்கத்திலே அளவுக்கு அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு எது இன்பமாக இருக்கின்றதோ அதுவே துன்பமாக மாறிவிடும் நிலை ஏற்படும் போது நமக்குள்ளாக ஒரு விழிப்பு நிலை வர ஆரம்பிக்கும். அந்த விழிப்பு நிலைதான் இந்த மனதை பற்றி ஆய்வு செய்வதற்கு மூலம், அடிப்படை என்றே கூறலாம். அப்படி பார்க்கும்போது மனதிற்கு மூலமாக உயிர் என்று சொன்னோம், உயிருக்கு மூலமாக இறைநிலை என்று சொல்கின்றார் சாமிஜி. அப்ப இறைநிலையே உயிராக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இறைநிலையை நமக்குள்ளாக எப்படி உணர்ந்து கொள்ளுதல், அப்படி உணர்ந்து கொள்வதற்கு இந்த மௌனம் எப்படி உறுதுணையாக பயனாக அமைகின்றது என்ற உண்மை தெரிந்து கொள்வதற்கு அருட்தந்தை அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வர். இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது, பரமாத்மா என்று சொல்லக்கூடியது, அந்த ஆதிநிலை பிரம்மம் என்பதை ஒரு கடலோடு ஒப்பிட்டு, அந்த கடலிலே தோன்றக்கூடிய அலைகள் எத்தனை விதமாக இருந்தாலும் சிலது பெரியதாக வரலாம், சிலது சிறியதாக இருக்கலாம். எப்படி வேறுபாட்டோடு எத்தனை அலைகள் தோன்றினாலும் அந்த அலைகள் இயங்கி மீண்டும் அந்த கடலிலேயே முடிந்து போகும், அதனோடு சேர்ந்து கலந்து போகும். இதுதான் இயல்பு. கோடிக்கணக்கான அலைகள் தோன்றினால் கூட, அதுவும் வேறுபாட்டோடு தோன்றினால் கூட, அவை அந்த கடலுக்குள்ளாகவே இயங்கி அந்த கடலுக்காகவே கலந்து போகின்றது. அதுபோல இந்த ஜீவாத்மாக்கள், உயிரினங்கள் எவ்வளவு தோன்றினாலும் அந்த தோற்றத்திற்கு மூலம் இறைநிலை, அந்த தோன்றிய ஒன்று இயங்குவதற்கு களமாக இருப்பது சுத்தவழி இறைநிலை. அந்த தோற்றங்கள் முடிவு பெறும் போது மீண்டும் எங்கிருந்து தொடங்கியதோ, எதன் மூலமாக தொடர்ந்ததோ, எது மூலமாக இருந்ததோ அதிலே அடங்கி விடுகின்றது, ஒடுங்கி விடுகின்றது. ஆக தோற்றத்திற்கு காரணம் இறைநிலை. இந்த தோற்றங்கள் எல்லாம் இயங்குவதற்கு இடமாக இருப்பதும் இறைநிலை. அந்த தோற்றங்கள் முடிவு பெறும் போது தனக்குள்ளாக அணைத்துக் கொள்வதும் அதே இறைநிலைதான். அதைத்தான் சுவாமிஜி குறிப்பிடுவார். அந்த சிந்தனை மனதிற்குள்ளாக ஓங்க வேண்டும் என்பதற்காக இந்த சுவாமிஜியுடைய ஒரு பாடல். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும். பேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும். வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியங்கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும். ஆக இந்த உயிரினங்கள், இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அனைத்துமே தோன்றுவதற்கு மூலம் இறைநிலை, இறையாற்றிலே எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தோன்றிய ஒன்று அந்த சுத்த வெளியிலே பேரியக்கமிடத்திலே இயங்கி மீண்டும் அங்கேயே முடிவு பெறும்போது இறைநிலையாக மாறி போகின்றது. அதாவது இறையாற்றிலே தனக்குள்ளாக அணைத்துக் கொள்கின்றது என்ற உண்மையை மனதிற்குள்ளாக நாம சிந்தனை செய்யும் போது, அந்த இறை மூலமாக இறைநிலையே இந்த உடலாக வந்திருக்கின்றது உண்மை தெரிந்து கொண்டு, இந்த உடல், உயிர், மனம் எல்லாமே இறையாற்றல் தந்தது, இறைவனுடைய படைப்பிலே எந்த குறைபாடும் கிடையாது,
நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு என்னுடைய உணவு பழக்க வழக்கம், என்னுடைய வாழும் முறை இவற்றுக்கு ஏற்றவாறு தெரிந்தோ தெரியாமலோ புலன்மயக்கத்தின் காரணமாக பதிவுகளை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அவற்றிலிருந்து தூய்மை பெற வேண்டும் என்றால் மீண்டும் இந்த மனதை கொண்டு அதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை கொண்டு அந்த எண்ணங்களை அந்த இறைநிலையோடு கலக்க விடும் போது, அதனோடு ஒன்றும் போது, இந்த ஜீவாத்மா பதிவுகள் பெற்றிருந்தால் கூட தீய பதிவுகள் அவை அந்த சுத்த வழியிலே, பரமாத்மா என்ற முறையிலே சுத்த வழியிலே அதனோடு ஒன்றி ஒன்றி தவம் இயற்றும் போது அங்கே கரைந்து போகும் என்கிறார் சுவாமிஜி. இதுதான் அருட்தந்தையர்கள் இந்த இறை தத்துவம் நம்மோடு எப்படி தொடர்புடையது, எப்படி உணர்ந்து கொள்வது, இறைநிலை எப்படி இருக்கின்றது நமக்குள்ளாக, அதே இறைநிலையை உணர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுல ஒரு பகுதி தவம். தவத்தின் மூலமாக மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து படிப்படியாக நம்மை உணர்ந்து கொள்கின்றோம், நமக்கு மூலமாக உள்ள இறை உணர்ந்து கொள்கின்றோம். மௌனம் என்று சொல்லக்கூடியது அந்த தவம் இயற்றுவதற்கு உறுதுணையாக அமைந்து போகின்றது. அப்ப மௌனம் இருக்க இருக்க நமக்குள்ளாக அந்த வினை தூய்மை என்பது இயல்பாக கிட்ட ஆரம்பிக்கும். அப்படி வினை தூய்மை கிடைக்கும் போது இயல்பாகவே மன தூய்மை கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் நம்மை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அதனால தான் அந்த மௌனம் என்று சொல்லக்கூடியது வெறும் வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருளாம் மனதை அறியும் ஆய்வே. அப்ப மனதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியிலே இந்த மௌனத்திலே நாம் என்ன செய்ய போகின்றோம்? இறை தந்த இந்த உடல், இந்த உடலுக்கு நம்ம எல்லா வகையிலும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. தினசரி வாழ்க்கை விழிப்பு நிலையிலிருந்து அல்லது தூங்கும் நிலையாக இருந்தாலும் சரி, நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பது அந்த இறையாற்றல். இந்த உடல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த உடலிலே உள்ள ஒவ்வொரு அவயமும் கொஞ்சமும் தவறு செய்யாமல், அது தவறு செய்வதற்கு நம்முடைய புலன்கவர்ச்சி தான் காரணமாக இருக்குமே தவிர இயல்பான முறையிலே இயற்கையிலே இந்த உடலிலே எந்த துன்பமும் கிடையாது. நாம் நம்முடைய புலன்கவர்ச்சி காரணமாக தவறான செயல்களை ஈடுபட்டு தவறான உணவு பழக்கத்தின் காரணமாகத்தான் உடலை கெடுத்து விடுகின்றோமே தவிர இயற்கையிலே எந்த குறைபாடும் இல்லை என்ற நிலையிலே இந்த உடலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை, மீண்டும் உள்ளங்கால் முதல் உச்சி வரை, மீண்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை, மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், மீண்டும் ஒரு முறை மேலிருந்து கீழ், படிப்படியாக ஒவ்வொரு அவயத்தையும் நினைத்து தலைப்பகுதி, தலைப்பகுதியிலே உள்ள அந்த முகம், கண்கள், காது, வாய்ப்பகுதி எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஒவ்வொன்றாக நினைந்து வாழ்க வளமுடன், என்னுடைய தலைப்பகுதி வாழ்க வளமுடன், எனது கண்கள் வாழ்க வளமுடன், எனது செவி வாழ்க வளமுடன் என்று உச்சி முதல் பாதம் வரை, மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், மீண்டும் மேலிருந்து கீழ், ஒவ்வொரு பகுதியாக நினைந்து கொண்டே வாழ்த்தி கொண்டே வாங்க. கண்கள் மூடிய நிலையில் ஒவ்வொரு உறுப்பையும் நினைந்து, அந்த உறுப்பின் பெயர் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த பகுதி அதை நினைந்து அப்படியே வாழ்த்தி கொண்டே வாங்க. நன்றாக உள்ளது என்ற உணர்வோடு இறை தந்த இந்த உறுப்புகள், இந்த அவயங்கள் நன்றாக உள்ளன, வாழ்க வளமுடன் என்று மனதிற்குள்ளாகவே கண்களை மூடி அப்படியே வாழ்த்தி கொண்டே வாங்க. இது என்னவாகும்? உடலுக்குள்ளாக ஏதேனும் சில பகுதிகள் ஒரு துன்பத்தில் வலியின் காரணமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நேர்மறை எண்ணங்களோடு நன்றாக உள்ளது, நன்றாக உள்ளது என்று வாழ்த்தும் போது அந்த பகுதிகள்
அந்த வலியிலிருந்து மீள்கின்றன, சரியாக இயங்க ஆரம்பிக்கின்றன என்பது உண்மை. அதாவது ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லும்போது, அந்த நேர்மறை எண்ணங்கள் காரணமாக ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட நீங்கி விடுகின்றன என்று ஒரு ஆராய்ச்சியின் மூலமாகவே நிரூபித்திருக்காங்க. சுவாமிஜி சொல்லும்போது, எப்பொழுது நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றனவோ அதற்கு ஏற்றவாறு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உடலாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் அந்த நேர்மறை சிந்தனைகள் நமக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை, ஊக்கத்தை தரவல்லது. இது இந்த மௌன காலத்திலே இப்படி செய்யும் போது, எப்பொழுதெல்லாம் மற்ற சமயங்களில் கூட எப்பொழுதெல்லாம் உடல் ரீதியாக அல்லது உறுப்பு ரீதியாக நாம் துன்பப்படும் போது அதை நினைந்து வாழ்த்தக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு தெரியும், உடலிலே ஏதேனும் ஒரு பகுதி வலியில் இருக்கும்போது அதன் மீது கையை வைத்து ஒரு முறை ஓஜஸ் போடுங்க என்பார் சுவாமிஜி. நரம்பொக்கம் செய்து ஒரு முறை அந்த பகுதியின் மீது, உதாரணமாக முழங்கால்கள் வலி இருக்கு அப்படின்னா அந்த முழங்காலின் மீது கைகளை வைத்துக் கொண்டு நரம்புக்கும் ஒரு ஓஜஸ் போடுங்க. போடும்போது நினைவு அங்கே போவது போல, அந்த கைகள் வழியாக ஆற்றல் சென்று அந்த பகுதியின் மீது படுவது போல பாவனை செய்து கொண்டு சுவாமி சொல்லிக் கொடுத்திருக்கார். நோக்கம் இதுதான். அதாவது நம்முடைய எண்ணம் எந்த அளவு நாம் நேர்மறையாக வைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்குள்ளாக அந்த ஹார்மோன் சுரத்தல் சரியாக இருக்கும். அதற்கும் மேலாக இந்த ஒரு நேர்மறை சிந்தனைகள் நம்முடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது. இதை இந்த மௌன காலத்திலே இது ஒரு சங்கல்பமா போட்டுக் கொள்ளுங்க. எப்பொழுது உடல் ரீதியாக துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அதே போல மன ரீதியாக ஏதேனும் குழப்பங்கள் இருக்கு, என்ன செய்வோம்? நமது வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நிறைய இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்கள், அந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூறுங்கன்னு சொல்லுவாங்க. மனம் சோர்ந்து போயிருக்கு, காரணம் தெரியல, அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நாம் நினைவு கூறும் போது இந்த சோர்ந்த நிலையிலிருந்து மனம் சரியாகிவிடும் என்பது நிறைய பேர் கண்ட உண்மை. அதை நாம மனவள கலைஞராக நாம் அது பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் நம்முடைய பயிற்சி முறையை பார்த்தீங்கன்னா மனவள கலை தான் மனதிற்கு தரக்கூடிய ஒரு பயிற்சி முறை. அப்படியே கண்கள் மூடிக்கொண்டு அடுத்த வாழ்த்துக்கு போவோம். பிறந்த நாள் முதல் நமக்கு விவரம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். பொதுவாக 3 வயதுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லை 5 என்று வைத்துக் கொண்டாலும் சரி. பெற்றோர் நம்மை வளர்த்தது, அப்பா அம்மா அவர்கள்தான் முதல் குரு. அதன் பின்பு நாம பள்ளிக்கு செல்கின்றோம். அந்த பள்ளியில அந்த வயதுல உள்ளது நடந்தது அவ்வளவு நினைவுக்கு வராது. இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நினைவு வரும். முதலாக அந்த பள்ளிக்கு சென்றது, அங்கே உள்ள அந்த ஆசிரியர் நினைவு இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அந்த நிகழ்வு, அந்த இடம் உங்களுக்கு தெரியும், எந்த பள்ளி என்பது தெரியும். அதன் பின்பு ஹைஸ்கூல், அதன் பின்பு கல்லூரி. இந்த பள்ளி வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பாக நிச்சயமாக உங்களால் நினைவு கூற முடியும். உங்களோடு படித்த நண்பர்கள், உங்களுடைய நீங்க எங்க உட்கார்ந்திருக்க அந்த கிளாஸ் ரூம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த ஆசிரியர் பெருமக்கள் யாரெல்லாம் நினைவுக்கு வருகின்றார்களோ, அதன் பின்பு உங்க உறவுகள், சொந்த பந்தங்கள், நேர்மறை சிந்தனை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நேர்மறை சிந்தனை, சொந்த பந்தங்கள்,
வாழ்க்கையிலே நிறைய பேரை நாம் சந்தித்திருப்போம். அலுவலகத்துல பணியாற்றி இருக்கோம் அப்படின்னா அந்த நண்பர்கள், நீங்கள் பல ஊர்களுக்கு பணி நிமித்தமாக மாறு சென்றவர்களாக சில பேர் இருக்கலாம். அப்ப நிறைய பேரோட தொடர்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். நீங்கள் குடியிருந்த பகுதியிலே உங்கள் அருகாமையில் இருந்த நட்பு, அதற்கும் மேலாக பொதுவாக பெண்களுக்கு பிறந்த ஊர் ஒன்று, வாழக்கூடிய ஊர் ஒன்று. சோ பிறந்த ஊரிலே அங்க உள்ள நட்பு உறவுகள், திருமணம் ஆன பின்பு இப்பொழுது தோன்றிய நட்பு, இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே யாரையெல்லாம் சந்தித்தோமோ, உண்மையை சொல்ல வேண்டுமெனில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய நன்மைக்கு நூற்றுக்கணக்கான பேர் நமக்கு துணை புரிந்திருப்பாங்க. அப்பா அம்மாவிடந்து தொடங்கி இன்று வரையில் யாரையெல்லாம் நாம் சந்தித்தோமோ, யாரெல்லாம் நமக்கு மனதிற்குள்ளாக வருகின்றார்களோ, மீண்டும் சொல்கிறேன், நேர்மறை சிந்தனை மட்டும், அந்த நல்ல உள்ளங்களை நினைவு தெரிந்த மட்டும் அந்த நல்ல உள்ளங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொண்டே வாங்க. அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். முடிந்த அளவிற்கு உங்களுக்கு அவர் பெயர் நினைவு இருக்கலாம், அல்லது அந்த நபர் நினைவுக்கு வரலாம், அல்லது அந்த நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வரலாம். எது உங்களுக்கு நினைவு வருகின்றதோ, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை மன்றத்தில் சேர்ந்தது கூட நினைவெடுத்துக் கொள்ளுங்க. மன்றத்தில் உங்களுக்கு எந்த நபர்களோட தொடர்பு ஏற்பட்டது அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இப்படி உங்களால எவ்வளவு பேரை நினைவு கூற முடியுமோ அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக நினைந்து மனதிற்குள்ளாகவே வாழ்த்தி கொண்டு வாங்க. வாழ்த்த 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 நம்முடைய மனமானது நுணுகி போய்கொண்டே இருக்கும். அதற்கும் மேலாக அந்த கருமியத்திலே இந்த உறவுகள் எல்லாம் பதிந்திருக்கு பாருங்க. அவங்க உருவம், நடந்த நிகழ்ச்சிகள், அவையெல்லாம் நம்முடைய கருமையத்திலே பதிந்திருக்கு. நினைக்க 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 அந்த கருமையத்திலே அவர்களை பற்றி அந்த நேர்மறை சிந்தனையோடு நினைக்கும் போது நல்ல பதிவுகளாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கருமையமும் நல்ல பதிவுகளோடு திண்மை பெறும். அதற்கும் மேலாக மனமானது ஒடுங்க 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 நம்மையும் அறியாமல் வாழ்த்த 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 அந்த இறை உணர்வோடு ஒடுங்கி போக முடியும். ஒடுங்குவோம். நீங்க கவனித்தீங்கன்னா தெரியும். அப்படி தொடங்கி வாழ்த்து கொண்டே வாங்க. எப்பொழுதிருந்து பெற்றோர் இளம் வயது உங்களுக்கு நினைவு தெரிந்ததாலே வைத்துக் கொள்ளுங்க. அதிலிருந்து பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, நீங்கள் சென்ற நிறைய ஊர்கள், உறவுகள், நட்புகள், அக்கம் பக்கம், யாரையும் எதையுமே விடாமல் அப்படியே நினைந்து கொண்டே வாங்க. கண்களை மூடி மனக்கண் முன் கொண்டு வந்து வாழ்த்திக் கொண்டே வர வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்த அனைத்து உயிர்களையும் அன்பர்களையும் வாழ்த்தி முடித்தோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு பாருங்க. கண்டிப்பாக அந்த லிஸ்ட் முடிவு பெற்று இருக்காது. அத்தனை பேரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்திருக்காங்க. நம்ம பழகி இருக்கின்றோம். இப்ப நினைந்து பாருங்க, கிட்டத்தட்ட 5:30 மணியிலிருந்து நம்மளுடைய நினைவு முழுது எங்க இருக்குங்க? நமக்குள்ளாகவே, நம்மை சுற்றி, நம்மை பற்றி அணிந்து கொண்டிருக்கு. அப்ப மனமானது என்னவாகும்? நமக்குள்ளாக ஒடுங்க 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 விரிய ஆரம்பிக்கின்றது. இது முரண்பாடாக தெரியும், அதான் உண்மை. நமக்குள்ளாக எந்த அளவு ஒடுங்குகின்றோமோ அந்த மனது ஒடுங்க ஒடுங்க இயல்பாக விரியவும் ஆரம்பிக்கின்றது. அப்போ அந்த மௌனம் என்று சொல்லக்கூடியது என்ன செய்கின்றோம்? அந்த மனதை இறையிலே ஒடுக்கி அந்த இறை மூலமாக வந்த நம்மை பற்றி சிந்திக்கும் போது நம்மை சுற்றி உள்ள நல்ல உள்ளங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்த நபர்கள், இவற்றெல்லாம் சிந்தித்து வாழ்த்த 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 என்னவாகும்? நாமும் வாழ்த்தப்படுகின்றோம். பிளஸ், யூ வில் பி பிளஸ்ட். அப்ப நமக்குள்ளாக நுணுகி போக போக என்னவாகும்? மனமானது புலன்கள் வழியாக விரியாமல் நமக்குள்ளாகவே ஒடுங்கி இருப்பதற்காக தான் அந்த அறிவிற்கு ஓய்வு என்பார் சாமிஜி. அப்போ அந்த அறிவு என்பது புலன்மைக்கத்திற்கு செல்லாமல் மேம்பாட்டிற்காக, மேன்மைக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, சிந்தனை ஓங்கும் போது நமக்குள்ளாக அந்த ஆற்றல் பெருகும். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அறிவிற்கு ஓய்வழி. எது மௌனம் என்று சொன்னோம்னா அறிவிற்கு ஓய்வழி, அதுவே உன் ஓய்வாகும். அதான் உண்மையான ஓய்வு மௌனம் என்று சொல்லக்கூடியது. அறிவிற்கு ஓய்வினால் ஆற்றல் பெருகிவிடும். இப்ப நாம செய்யக்கூடியது பயிற்சி மூலமாக, மௌனத்தின் மூலமாக இயல்பாக ஆற்றல் கூடிக்கொண்டே இருக்கும். அறிவிற்கு அடித்தளம் அருள் நிலை வெளி தெய்வம். அப்ப எது அறிவுங்க? இறைநிலை தான் அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நமக்குள்ளாக இந்த புத்தின்னு சொல்றோமே, இதை இந்த இடத்துல அறிவுன்னு சொல்கின்றோம். இதற்கு எது மூலம்ங்க? அந்த இறைநிலை, பெருவழி, தெய்வம். அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. அதுதான் உண்மையான மௌனம். அப்ப இந்த அறிவிற்கு நாம் தரக்கூடிய பயிற்சி எது அப்படின்னா, எது அறிவாக இருக்கின்றதோ அதை அதிலேயே ஒடுக்குதல். அறிவை கொண்டு அறிவை அறிதல். அந்த நிலையில மனம் ஒடுங்கும் போது மனமானது நமக்குள்ளாக ஒடுங்க 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 இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்கின்றோம். அதனாலதான் சாமி சொல்லும் போது மனதை அறியும் ஆய்வு என்று சொல்வார். ஆக அந்த நிலையிலே இன்றைய மௌனத்தை ஒரு நல்ல பதிவாக நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டு நினைவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதே போல ஒரு வாழ்த்து சொல்லுதலோ, நல்ல நட்பினை நினைவு கூறுதலோ, மீண்டும் சொல்றேங்க, நேர்மறை சிந்தனை மட்டும் கொண்டு வாங்க. நல்ல நட்பினை நினைவு கூறுதலோ இருக்க இருக்க நமக்குள்ளாக நம்முடைய மனநிலை, அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைண்ட், மன விரிவாக்கம் இயல்பாக நிறைவாக இருக்கும். மீண்டும் இணைந்து சாந்தி தவம் செய்து நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.